ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். செங்கோட்டையன் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்படையாவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பாராட்டு விழா நிகழ்ச்சியில வந்து கலந்துக்காம, ஜெயலலிதா, எம்ஜிஆருடைய புகைப்படம் வந்து இல்ல அப்படிங்கிற மாரி வெளிப்படையா சொல்லிட்டாரு. அவர் இந்த மாரி வெளிப்படையா சொல்லியிருந்தாலுமே கூட, உள்ள பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு காரணமும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாரி இவ்வளவு நாளா பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை ஓரங்கட்டுனத கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்து பார்த்துட்டு, இப்போ ஒரு கட்டமா வந்து வெளிப்படையா வந்து பேசியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். கடந்த சில மாதங்களாவே பார்த்தீங்கன்னா, அதிமுக ரொம்ப சுமூகமா வந்து போச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சிபிஎஸ் இந்த மாரி இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள், இது சம்மந்தமா ஏதாச்சும் ஒரு விஷயம் வைரல் ஆயிட்டே வந்திருக்கும். இப்ப ரீசென்ட் டைமா பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எதுவும் இல்லாம சுமூகமா தான் வந்து போச்சு. ஆனா வந்து இப்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கோவையில மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து செங்கோட்டையன் வந்து கலந்துக்கல. இது வந்து பெரிய அளவுல வந்து பரபரப்பா வந்து பேசப்பட்டுச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறப்ப செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா, இந்த விழாக்குழு மேடையில பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள வந்து வைக்கணும் அப்படின்னு நான் வந்து சொன்னதாகவும், ஆனா வந்து அந்த படம் இல்ல. இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு வந்து நிதி உதவி வழங்கியதோட மட்டும் இல்லாம, அதற்கு வந்து அடித்தளமா இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து வைக்கல. அதனால நானும் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற மாரி அவர் வந்து விளக்கம் வந்து குடுத்திருந்தாரு. ஆனா வந்து அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த படங்களையும் தாண்டி அவருடைய பேரே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாரி ஒரு விஷயமும் வந்து செஞ்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு காரணம்னு சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேருக்கு கீழ பார்த்தீங்கன்னா, தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி அவர்கள் அப்படின்னும், அவருடைய பேருக்கு கீழ தான் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அரசியல் இருந்துட்டு வரவர் தான் வந்து செங்கோட்டையன். ஜெயலலிதா காலத்திலையும் வந்து செல்வாக்கோட தான் வந்து இருந்தாரு. ஆனா இவருக்கு பிறகு தான் வந்து வேலுமணிலாம் வந்து கட்சிக்குள்ள வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப வேலுமணியோட பேரை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து செங்கோட்டையனோட பேரை வந்து போட்டதை அவரால் வந்து ஏற்றுக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தொடர்ந்து வந்து கட்சியில் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஓரம் கட்டிகிட்டே வந்து இருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைமாகவே அது வந்து நடந்துகிட்டே தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு குரு மாதிரி இருந்தவர் தான் வந்து செங்கோட்டையன். ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராக ஆன பிறகு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து எல்லா முக்கியமான நிகழ்ச்சிகளையும் வந்து கலந்துக்கிட்டாலுமே மெயினாக அந்த அதிமுகவுடைய முகமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து மாறி இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தன்னுடைய பேரையும் வந்து இந்த மாதிரி முதல்ல போடாமல் ரெண்டாவதாக வந்து போட்டிருக்காங்க. அதேமாதிரி தான் சொன்ன விஷயத்தையும் வந்து கேட்கல. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களுடைய படம் வந்து இல்லை. அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையன் வந்து வெளிப்படையாக பேசினார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. செங்கோட்டையன் இந்த மாதிரி பேசின உடனே டிடிவி தினகரன் அவருக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி இப்போ செங்கோட்டையன் மட்டும் அதிமுகலேருந்து வெளில வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்குன்னு வந்து ஒரு கூட்டம் வந்து இருக்கும். அப்போ வந்து முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்களாம் வந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்போ அதிமுகவில் மேலும் சிக்கல் வந்து உண்டாகும். இன்னொரு புறம் வந்து செங்கோட்டையன் அப்படியே சசிகலா தரப்புக்கு வந்து அங்கே போயிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்க அதிமுக ஸ்ட்ராங்காலாம் வந்து இருக்காது. கண்டிப்பாக இன்னும் வந்து வீக் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.